அன்பு சொல்றாரு, எல்லாரும் இருக்கீங்கல்ல, இங்க எல்லார்கிட்டையும் நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். மாப்பிள்ள காசு கேட்க போறீங்களா? நான் எல்லாத்தையும் விஜய் கிட்ட கொடுத்துட்டேனே, இப்ப எதுவும் இல்ல மாப்பிள்ள. அஜய் சொல்றாரு, நாங்க ஒண்ணும் காசெல்லாம் கேட்க வரல அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்றாரு. ராதா, உங்க அப்பா என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கு. அஜய் சொல்றாரு, சித்தப்பு நீங்க ஏற்கனவே வாங்கியிருக்கீங்கல்ல, அததான் எங்க தாத்தா சொல்றாங்க. ராதா சொல்றாங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க, இல்லாட்டி பில்டப் பண்ணுவாங்க. அஜய்க்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தாத்தா சொல்றாங்க, அவன் இன்னும் சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன அவசரம்? அன்பு சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என் மகனுக்கு. விஜய் சொல்றாரு, அரியரை கிளியர் பண்ண சொல்லுங்க, இப்பயே ஆபீஸ்க்கு வராம சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அன்பு சொல்றாரு, நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கல, என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவான்னு. விஜய்க்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேன், அத நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். என்னங்க என்கிட்ட கூட சொல்லல, உன்கிட்ட எதுக்குடி நான் சொல்லணும்? நீ இவனை பத்தியா அவனை பத்தியான்னு தெரியல. கல்யாணி பாட்டி கேக்குறாங்க, யாரு பொண்ணு? பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. விஜய் ரிசப்ஷனுக்கு வீடியோ எல்லாம் போட்டாரு பசுபதி, அவரோட பொண்ணதான் பாத்திருக்கேன். தாத்தா சொல்றாங்க, அந்த பொண்ணு எதுக்கு பேசி முடிச்சீங்க மாப்பிள்ள? பசுபதியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவர் கேட்டாரு, நான் சரின்னு சொல்லிட்டேன். பசுபதி எங்க அப்பாவோட நிலத்தை ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி வாங்கினவன், அவன் பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க காவேரி. அன்பு சொல்றாரு, அது உங்க பர்சனல் இஷ்யூ, அதெல்லாம் இங்க கொண்டுட்டு வரக்கூடாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீ நல்லவ இல்ல, என் மகனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்களாவது சொல்லுங்க விஜய். விஜய் எந்திரிச்சு போயிடுறாங்க. கங்கா சொல்றாங்க, எல்லாரும் ஒதுக்குனா நாங்க இருக்கவா திரும்பி போயிடவா ஊருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. விட்டுருங்கன்னு கங்காவை எல்லாரும் சொல்றாங்க. கங்காவோட அம்மா சொல்றாங்க, அப்பளம் வடகம் ஊருகா அந்த பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அம்மா பிசினஸ் பண்ண போறேன்டி அப்படின்னு பொண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. கங்காவோட அம்மா சொல்றாங்க, இனிமேட்டு இந்த வீட்டோட செலவை பத்தி நான் தான் கவலைப்படுவேன், யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஜெய் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. காவேரி சொல்றாங்க, சீரியஸான இஷ்யூ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அஜயோட அப்பா அஜயோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது? உங்களுக்கு ஓகேவா? அந்த வெட்டி பயலுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் லவ் பண்றேன்னு வேற சொல்றான், இதுக்கு மேல நான் என்ன பேச முடியும்? காவேரி சொல்றாங்க, அவ எதுக்கு ஒத்துக்கிட்டா? பசுபதி எதுக்கு இந்த சம்பந்தம் வேணும்னு நினைக்கிறாரு? ஏதோ தப்பா இருக்கு. விஜய் கேக்குறாரு காவேரி கிட்ட, அந்த நிவீன் ராகினிய லவ் பண்ணான்ல, தப்புங்க, அந்த ராகினி தான் நிவீனை லவ் பண்ணான். அப்பனா காவேரி, நிவின் லவ் வேற, கரெக்ட் தானே? இப்ப இந்த பேச்சு தேவையா விஜய்? நடந்ததெல்லாம் காவேரி சொல்றாங்க. விஜய் சொல்றாரு, அஜய் ராகினியை கல்யாணம் பண்ணா நிவின் ஃப்ரீயா ஆயிடுவான்ல, பசுபதியே பெரியவில்லை, அப்பனா நிவின் ஃப்ரீயா ஆயிடுவான்ல, அது நல்லது தானே உனக்கு? காவேரி சொல்றாங்க, நிவின் ஃப்ரீயா ஆறானா இல்லையாங்கிறது இங்க முக்கியம் கிடையாது, ராகினி இங்க வர்றா, வீட்டோட நிம்மதி சுத்தமா போயிரும். விஜய் சொல்றாரு, சித்தப்பா சித்தி அஜய் எல்லாரையும் தனியா இருங்கன்னு சொல்லிடுவோமே. காவேரி சொல்றாங்க, அவ இங்க வந்துட்டா அவன் நினைக்கிறது மாத்திரம்தான் நடக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, எப்படியா தடுத்துருங்க. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா, நான் யோசிக்கணும். யமுனா நவீன் கிட்ட பேசுறாங்க. அப்ப நவீன் வந்துடுறாரு வண்டியோட. என்ன ஆச்சுன்னு கேக்குற, மாறி மாறி சண்டையா இருக்கு. அந்த ட்ரிப் போடுற பிரச்சனை தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மாமா தான் சொன்னாங்க. நவீன் ஆறுதல் சொல்றாரு, கண்ணீரை தொடச்சு விடுறாரு. யமுனாவுக்கு அழுதுகிட்டே, காலேஜுக்கு போவேனா, என் வண்டியில ஏறு, ஆனா சாப்பிடல, எங்கேயாவது போய் சாப்பிடலாமா? நாளை பார்க்கலாம். இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.